ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னிடம் தனியாக உன் அப்பா நான் கொஞ்ச நேரம் பேச வேண்டும். இதை முழுமையாக கேள் தங்கமே. உனக்கு ஒரு விஷயம் நடக்க உள்ளது. நீண்ட நேரமாக அதை உன்னிடம் சொல்வதற்காகவே நான் காத்து கொண்டிருக்கின்றேன். உண்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் உன்னுடைய லட்சியத்தை அடைய நீ செயல்படும் பொழுது எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் நீ அதிகமாக துவண்டு விடுகின்றாய். அவ்வாறு துவண்டு போகாதே. எதிர்த்து நம்பிக்கையோடு போராடு. ஆசை, இன்பம், துன்பம், துயரம், இதற்கு முடிவே இல்லை. இவையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ விரும்பும் லட்சியத்தை அடைய முடியும். அனைத்தையும் சகித்து கொண்டே கடந்து வா தங்கமே. எதற்காக இவ்வளவு கவலை? எதற்காக உனக்கு இவ்வளவு பயம்? உன் அப்பா நான் உன் அருகில் இருக்கிறேன் என்று நீ நம்புகின்றாய் அல்லவா? பின்பு எதற்காக ஒவ்வொரு செயலை தொடங்குவதற்கு முன்பும் இவ்வளவு குழப்பம் உனக்குள் ஏற்படுகின்றது? நீ என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து என்னுடைய லட்சிய பாதையை நோக்கி சென்று கொண்டிரு. கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவதுதான். அதன் பிடியில் இருந்து யாருமே தப்ப முடியாது. இதை நீ தெரிந்தும் உணராமல் இருக்கின்றாய். மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்வாய். ஆனால் உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் அப்படியே தேங்கி விடுகின்றாய். நீ பிரச்சனைகள், தடங்கல்கள் எனும் கடலில் மூழ்கி இருக்கலாம். துக்கமும் வேதனையும் கண்ணீருமாய் படுகுழியில் அமிழ்ந்து இருக்கலாம். வருத்தப்படாதே. பொறுமையை கடைபிடி. கவனமாக இரு. அனைத்தும் நல்லதுக்காகவே நடக்கிறது என்று இரு. உனது துக்க நாட்கள் அனைத்தும் முடிந்து போய்விட்டது தங்கமே. விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறப்போகின்றாய். உனது வேண்டுதல்கள் எனது செவிகளில் கேட்டுவிட்டன. அது நிறைவேறியே தீரும். உன்னை ஒதுக்கியவர்கள் கூட உன்னை தேடி வரக்கூடிய அளவில் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தப் போகின்றேன். அதுவரை பொறுமை, நம்பிக்கையோடு கோபத்தை தவிர்த்து நில். உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இது உனக்கு நான் தரும் வாக்காக கூட வைத்துக்கொள். நான் வாக்கு மீற மாட்டேன் தங்கமே. உனக்கு மிகப்பெரிய விஷயம் ஒன்று நடக்கப் போகின்றது. அது உனக்கான வெற்றிதான். மிக பெரிய வெற்றி நீ இப்பொழுது அடைய போகின்றாய். எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஏங்கி தவித்து காத்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயம் நடக்கப் போகின்றது. அப்பொழுது நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய். அதிலிருந்து நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி படிகளாக மாறப்போகின்றது. இனி நீ செல்லும் வழியெல்லாம் பூக்கள் நிறைந்த மலர்களாக உன் பாதையை நான் அமைத்து விட்டேன். இனி உனக்கு நடக்கப் போகும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.